ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஒருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தர் திரும்பவும் உங்களுடைய பழைய நிலைக்கு உங்களை நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். நான் நிறுத்துவேன் என்று உங்கள் பழைய நிலையில் உங்களை மறுபடியுமாய் நிறுத்துவார், மறுபடியுமாய் கட்டுவார். ஆமேன். ஒரு முறை ஒருவர் ஒரு குடம் வைத்திருந்தார். அந்த பானை என்ன கொஞ்சம் பாதி உடைந்து விட்டது. அதனால என்ன பண்ணார், அதை தூக்கி தூர எறிந்து விட்டார். அப்போ வழியே போன ஒரு நபரிடம் அந்த பாதி உடைந்த அந்த குடம் பானை மாட்டி அதை பார்த்து எடுத்துட்டு எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயவன். அப்போ அதை எடுத்த அந்த குயவன், இது நல்லா தான் இருக்கு, ஆனால் பாதி தான் இல்லை, சரி நம்ம இந்த வேலை செய்கிறவங்க தான் சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டு அவர் மறுபடியும் என்ன பண்ணார், அதை மறுபடியும் சூடாக்கி அதை அவருடைய பழுதையெல்லாம் நீக்கி புதிய ஒரு மாடலில் புதிய வடிவத்தில் அதை மாற்றினார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பானையோட பழைய பானையோட இந்த புதிதாய் மாற்றின இந்த புதிய பானை மிகவும் அழகாய் நேர்த்தியாய் இருந்தது. இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறது, உடைந்து போன உங்கள் வாழ்க்கையை முன்னாடி இருந்ததை விட மிகவும் அழகாய் நேர்த்தியாய் அவரால் மாற்ற முடியும். அவர் மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஆமேன். உங்கள் இருதயம் இன்றைக்கு உடைந்து போயிருக்கும் என்றால் அந்த இருதயத்தையும் மறுபடியும் இந்த உடைந்து போன இருதயத்தை கர்த்தரால் நல்ல ஒரு இருதயமாய் அவர் உங்களுக்கு திரும்ப மாற்றி கொடுக்கிற தேவன். நீங்கள் கடந்து போன நாட்களில் எதெல்லாம் இருந்து நீங்கள் தவிக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் திரும்பவும் புதிதாய் அழகாய் நேர்த்தியாய் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் அவர் தானே உங்களையும் என்னையும் படைத்த குயவன். அவருடைய கரத்தில் நாம் மறுபடியும் போய் நாம் அகப்படுவோம் என்றால் அவர் நம்மை, அந்த குயவன் எப்படி அதை புதிதாக மாற்றினாரோ அதே போல் நம்மையும் மாற்றுவார். நீங்கள் ஆமோஸ் 9வது அதிகாரம் 14, 15வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவர்களின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்குவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். இன்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களோடு சொல்கிற வார்த்தை, உங்களை என்ன செய்வாரா, திருப்புவார், சிறையிருப்பிலிருந்து திருப்புவார். விழுந்து போன வாழ்க்கையிலிருந்து, பழைய வாழ்க்கையிலிருந்து அவர் உங்களுக்கு திருப்பி அந்த பாழான காரியங்களை எல்லாம் கட்டி திராட்சை தோட்டத்தை நாட்டி பலசரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி நீங்க அந்த கனிகளை புசிக்கும்படி. அப்படி என்றால் நீங்க இதுக்கு முன்னாடி அனுபவித்ததை விட மிகவும் நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மறுபடியும் உங்களுடைய பழைய நிலைக்கே உங்களை திரும்பவும் அதை விட நல்லா திரும்பவும் நாட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஒரு மீட்பை கொடுத்து அவர் இந்த நாளில் இந்த காரியத்தை செய்ய அவர் வல்லவர். ஏனென்றால் அவரே நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர். உங்களை மீட்கும் தெய்வம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தாகவே. நீங்க சோர்ந்து போகாதீங்க, இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிங்க. திரும்பவும் என்னை நீர் நாட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. திரும்பவும் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். உங்களை திரும்பவும் உங்கள் நிலையில நாட்டி உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். ஆகவே இந்த வேளையில் கண்களை முடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவே, நீர் கட்டுவேன், நாட்டுவேன், பிடுங்குவேன் என்று சொல்லியிருக்கீங்க. அதே போல இந்த நாளில் எங்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தை, திரும்பவும் எங்களுடைய பழைய நிலையிலே எங்களை நீர் மறுபடியும் நிறுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளிலும் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் ஒரு மீட்பில்லாதபடி, ஒரு இழந்து போன, ஒரு உடைந்து போன இருதயத்தோடு, நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு, எல்லாம் கையிலிருந்து போன ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள் என்றால் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து நீர் ஆசீர்வதிங்கப்பா. இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், இழந்து போன எல்லா நன்மைகளையும் இந்த நாளில் திரும்பவும் நீர் கொடுத்து திரும்பவும் நீர் கட்டுங்க இசப்பா. எந்த நிலையில் விழுந்தார்களோ அந்த நிலையிலிருந்து கரம் தூக்கி எடுங்க இசப்பா. முற்றிலுமா எங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலை திருப்பின கர்த்தர் இந்த நாளிலும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுக வாழ்க்கையை திரும்ப நீர் துளிர்க்க பண்ணும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.